Hello students, welcome back to our channel Manakar Asiriyar. இன்னைக்கு இந்த வீடியோல 10th standard science public examinationக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மானக்கர் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற 10th standard science கவர்மெண்டோட ஆபீஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர்ல தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா 10th ஸ்டூடண்ட் நீங்க சென்டம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணனா நான் கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ் பிரகாரம் क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய क्वेश्चन நான் அப்லோட் பண்ணக்கூடிய क्वेश्चनல எல்லாமே வந்து 2 மார்க் 1 மார்க் அதே மாதிரி 7 மார்க் 4 மார்க் எல்லாத்தையும் நல்லா தரவா படிச்சிட்டு போங்க. கண்டிப்பா நம்ம கொடுக்கக்கூடிய क्वेश्चन பேங்க்ல இருந்தா क्वेश्चंस எல்லாமே கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் 1 by 1 பார்க்கலாம். So 1 மார்க்கான கீ ஆன்சர் வந்து பாத்துறலாம். கீ ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சினா மறக்காத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட் வந்து பாத்தீனா கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்ட்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் டி. அதாவது ஈர்க்குவிய லென்ஸ் அப்படினு சொல்லுவோம். அவகோட்ரா எண்ணின் மதிப்பு டேஷ் மோல் அப்படினு வந்து கேட்டிருக்காங்க. அப்ப அவகோட்ராவுக்கு கரெக்ட்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க அப்படினு கேட்டிருக்காங்க. இந்த நீரற்ற கரைசலை அடையாளம் காண்கக்கு வந்து என்ன கரெக்ட்டான ஆன்சர் வரும்? தேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கார்பன் டை சல்பேட்டில் கரைக்கப்பட்ட சல்பர். அதாவது சல்பர் இன் கார்பன் டை சல்பேட். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்துக்கான கரெக்ட்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி 54000 ஜூல். ஃபிஃப்த்துக்கு வந்து என்ன வரும்? ஃபிஃப்த் 1 மார்க் கரெக்ட்டான ஆன்சர் வந்து என்ன? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கம்பஸ்டன்ஸ் ஆஃப் எத்தனால். அதாவது எத்தனால் எரிதல். இந்த 1 மார்க்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருக்கிற 1 மார்க் வந்து கேட்பாங்க. இது புக் பேக் தான். காற்றுல சுவாசத்தின் மூலம் உருவாகுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நவீன உடற்செயலுடைய தந்தை ஹூ இஸ் ரெக்கேர்ட் ஃபார் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பிசியாலஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வில்லியம் ஹார்வி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ரான்வியர் கணுக்கள் காணப்படும் இடம் எங்கே அதிகமாக காணப்படுது? ஆக்சான் தான் வந்து கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டேஷ் தேங்காய் இளநீரில் அதிகமாக காணப்படுகிறது. எது காணப்படுகிறது? சைட்டோகைனின் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் தேங்காய் நீரில். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கோகனட்டோட எண்டோஸ்பம்ல டிஎன்ஏவை வெட்ட எது பயன்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி. வி கேன் கட் த டிஎன்ஏ இன் ஹெல்ப்ஸ். இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பொறுத்துக்கைக்கு கரெக்டான ஆன்சர் 11 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. 11க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சரியான இடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்போவுமே கரெக்டான ஆன்சர் வந்து மெட்டாசென்ட்ரிக் தான் வரும். இது நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாசென்ட்ரிக் த சென்ட்ரோமியர் அக்கர்ஸ் ஏ சென்டர் குரோமோசோம் ஃபார்ம் த 2 ஈக்குவல் ஆர்ம்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 to 14 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினாயின் 22 கட்டாயமாக விடையளிக்கும். ஆன்சர் எனி 7 கொஸ்டின் நம்பர் 22 வந்து கம்பல்சரி. பர்சக்கரங்கள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் ஜியர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மென்ஷன் த 2 காசஸ் விச் இன் ஃபார் த டேப்லர் எஃபெக்ட் இன் சவுண்டு. அதே மாதிரி ரியல் எக்ஸ்பான்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் த ரியாக்ஷன் விச் இன் யூஸ்டு டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால். நேம் த 3 டைப் ஆஃப் நியூரான்ஸ் இன் ஃபவுண்ட் இன் லொகேஷன். ஐடென்டிஃபை பார்ட்ஸ் ஆஃப் ஏபிசிடி ஃபிகர். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தைராய்டு கிளாண்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு கேன் யூ டிட்டர்மைன் ஏஜ் ஆஃப் ஃபாசில். ஸ்டேட் த அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக். ஸ்க்ராட்ச் ரொம்ப முக்கியம், கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 4 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 மார்க் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 4 மார்க்கில் டிஸ்கிரைப் த ராக்கெட் ப்ரொபல்சன். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். வெல் நெக்ஸ்ட் வந்து வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். வாட் ஆர் த மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ. வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் டிஃபரன்ஸ் பிட்வீன் சோப் அண்ட் டிஜெக்டன். டிஃபரன்ஸ் பிட்வீன் மோனோகாட் டைகாட் ரூட். நெக்ஸ்ட் வந்து ட்ரா அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் அண்ட் லேபிள் பார்ட்ஸ். டிஃபைன் எத்னோபாட்னி. இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்பிளைன் அபவுட் ஜீன் தெராப்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 7 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் அபவுட் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட். கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா காமா ரேடியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிவ் த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. ரைட் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகோட்ராஸ் லா. Explain the single displacement reaction with an example. Explain the type of double displacement reaction with an example. ரொம்ப முக்கியம். And then கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு why are the rings cartilage found in trachea of rabbit. Write a note of UTI. What are the biological significance of DNA. அதே மாதிரி what the precaution can be taken the preventing heart disease. Mention the 2 approaches for the protections of abused child. ரொம்ப முக்கியம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர்லாம் 1 by 1 பார்க்கலாம். இங்கிலீஷ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர். ஸோ அதாவது 2020 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் நடந்துச்சு 10th சயின்ஸ். அதுக்கான கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர் தான் இது.
இந்த கீ ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க. மேலே நான் சொன்ன 12 1 மார்க்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் கீ ஆன்சர் வந்து பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் நடக்கும். இப்போ யூனிபோலார் நியூரான்னா அது எங்கே இருக்கும்? இயர்லி எம்ப்ரியோ. பைப்போலார் நியூரானா எங்கே இருக்கும்? ரெட்டினா ஐன்ஸ் ஃபார் ஆல்வெட்ரி எபித்தீலியம் நாசில் சாம்பர். மல்டிபுலார் நியூரான் பொறுத்த வரைக்கும் செரிப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இந்த 4 பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். தைராய்டு கேட்லேஜ் அரை இருக்குது, தைராய்டு கிளாண்டுக்கு அரை இருக்குது, ட்ரக்கியாக்கு அரை இருக்குது, நோடியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். அதேமாதிரி ஸ்டேஜ் இஸ் ஏ பேக்ரவுண்ட் அப்பீரிங் ஃபார் ஓப்பன் ஃபார் ஸ்க்ராச்சிங் விண்டோ த பேக்வர்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆப்டன் ஒயிட் வி கேன் சேஞ்ச் இன் பேக்ரவுண்ட் கலர்ஸ் ஆஸ் சி லைக். இது பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ப்ரொபல்சன் இருக்குது. இதுக்கு ஒரு 5 பாயிண்ட் எழுதுனா போதும். அதே மாதிரி வாட் ஆர் த யூஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எனி 4 பாயிண்ட் எழுதுங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரேஷன் கேம்பில் இந்த கீ பாயிண்ட்லாம் இருந்தால் உங்களுக்கு மார்க் வந்து கொடுத்துருவாங்க. எங்கேயும் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கீ ஆன்சர் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஃபரன்ஸ் பிட்வீன் மோனோகாட் டைகாட் ரூட் பொறுத்த வரைக்கும் ஈச் பாயிண்ட்ஸ் ஆஃப் கேரியர்ஸ் 1 மார்க். ஒரு பாயிண்ட் எழுதினாலும் 1 மார்க், மொத்தமாக 4 பாயிண்ட் எழுத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ட்ரா த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் லேபிள் பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டயக்ராமுக்கு 2 மார்க்கு, பார்ட்ஸுக்கு 2 மார்க் கிவன் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஃபைன் எத்தனோபாட்னி ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனோபாட்னி இஸ் யூஸ் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ரீஜன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் தர் பர்டிகுலர் அப்படின்னா ப்ராக்டிகல் யூசஸ் த்ரூ த ட்ரெடிஷனல் நாலேஜ் ஆஃப் லோக்கல் கல்ச்சர். இம்பார்ட்டன்ஸ் எனி 2 எழுதுனா போதும், மார்க் வந்து கிவன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் கீ ஆன்சர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த கீ ஆன்சரோட மாடலுக்கு பார்த்துக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 7 மார்க்குக்கெலாம் 7 மார்க்னால் எப்படி மார்க் போடணும், ஆல்ஃபா பீட்டா காமாக்கெலாம் வந்து இந்த 7 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். சரிங்களா? இனி 5 பாயிண்ட் எழுதுனா போதும், 7 மார்க் வந்து கிவன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கீழே வந்து எனி 5 பாயிண்ட்ஸ் ஆஃப் கேரிஸ் ஆஃப் 1 மார்க் அவகோட்ராஸ் லா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கீ ஆன்சர் பார்த்து வச்சுங்க. கீ ஆன்சர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஒரு லைக் கொடுங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கீ ஆன்சர். இந்த கீ ஆன்சர் பேஸ் பண்ணி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக சயின்ஸுக்கு நான் அப்லோட் பண்ணக்கூடிய மாடல் கொஷின் பேப்பர் நல்லா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக நான் கொடுக்கக்கூடிய மாடல் கொஷின் பேப்பர் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய 10th சயின்ஸ் கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம தான் இந்த மாதிரி அதிகமாக 1 மார்க் ஆன்சர் கீ, 2 மார்க்கு, 4 மார்க்கு, 7 மார்க் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் கீ அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இவ்வளோ நாளாக ரொம்ப ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் 1 by 1 அப்டேட் ஆகும்னா மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த கொஷின் பேப்பருக்கு நான் கீ ஆன்சர் 1 மார்க்லாம் 1 by 1 அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.